நம்ம இஸ்லாமிய மக்கள் எல்லோருக்கும் ரமலான் நல்வாழ்த்துக்கள். இது ரமலான் பாயாசம். இது ரமலானுக்கான இந்த மெலிசு சேமியா வரும் பார்த்திங்களா, அதில் பண்ண பாயாசம். நம்ம நார்மலாக பண்ணுற பாயசத்தை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ருசியாக இருக்கும். அதுலேயும் அதில் அவங்க நல்லா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க, சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த நிறைய கடைகள் இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. அப்போ சில முஸ்லீம்ஸ் கடையில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த பொடி சேமியா அது ரொம்ப மெலீஸாக இருக்கும், நூலை விட மெலீஸாக இருக்கும். அந்த சேமியா ஒரு பாதி பேக்கெட் போட்டிருக்கேன். இது நிறையவே உங்களுக்கு பாலை உறிஞ்சிக்கும். அதனால் இதுக்கு நீங்கள் நிறைய பேருக்கு கொடுப்பீங்கன்னா நல்லா தண்ணி வச்சுக்கோங்க. இது பிகினர்ஸ்க்காக தான். இது ரோஸ்டட் தான், ஆனாலும் நம்ம பண்ணணும், ரோஸ்ட் பண்ணணும். எங்கள் பாட்டியெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, நல்லா எண்ணெய் நார்மலாக எண்ணெய் கொதிக்க வச்சுட்டு அதில் போட்டு அப்படியே பொரிச்சு எடுத்துருவாங்க. இப்போது சில பேர் அப்படி செய்கிறாங்க, ஆனால் அது ஓவர் ஆயிலியாக இருக்கும் கொஞ்சம். அதை விட ஆனால் நெய்யில் செஞ்சிங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறனால நம்ம நெய்லியே செய்யலாம். நான் இதில் பாருங்கள், அதை நம்ம பொரிச்சு எடுப்பேன். நான் நல்ல லைட் கலர் மாறணும், அப்போ தான் அந்த பாயாசத்துக்கு அந்த டேஸ்ட் அப்படியே நம்ம அந்த முஸ்லீம் வீட்டில் செய்கிற அந்த டேஸ்ட் வரும். என் ஃப்ரெண்டு எனக்கு கொண்டு வந்து தருவா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அதனால் நானே இப்போ எல்லாம் அது வீட்டில் செய்ய கற்றுக்கிட்டதுனால, இல்லை நம்ம ஃபஸ்ட்டு நெய்யில் நம்ம பாதாமும் நீங்கள் என்னென்ன நட்ஸ் போடுறீங்களோ அதை வறுத்து எடுத்துக்கலாம். என்ன அவைலபிள் இருக்கோ போட்டுக்கலாம். இல்லை நிறைய போடுவாங்க, அந்த வெள்ளரி விதை அதெல்லாமும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ பேரிச்சம்பழத்துலேயே இன்னொன்று கொஞ்சம் காஞ்சது ஒன்று வரும், அதுவும் போடுவாங்க, நல்ல ஸ்வீட்னஸ் இருக்கும். அந்த வறுத்த எண்ணெயிலேயே இப்போ நான் இது போட்டிருக்கேன். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இதை போட்டு பொரிச்சிருக்கும். நீங்கள் மொத்தமாக போட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். போட்டு அந்த நெய்யிலேயே இதை கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ஸ்லிம்மில் வச்சுட்டு செய்யணும், இல்லைனா இது உடனே கரிஞ்சிரும். வேறு போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்களா, கலர் மாறிட்டேன். போடும்போது எந்த கலரில் இருந்தது, இப்போ இன்னமும் மிச்சம் நெய் இருக்குது. அடுத்த பேட்ச் அதிலே போட்டு பொரிச்சிக்கலாம். நல்லா அந்த பொரிஞ்சு அந்த கலர் மாறிடும், வாசனை நல்லா கமகமன்னு அடிக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் பாட்டி ரொம்ப நல்லா செய்வாங்க. இப்போ நம்ம இந்த பாத்திரத்துலேயே போட்டுட்டோன்னா அந்த நெய்யோடு சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி, திட்டமாக தான் தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது தண்ணி குடிக்கும். அந்த தண்ணி லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணும், எவ்வளோ திக்னஸ் டேஸ்ட் வேணும். நல்லா சேமியா வெந்த பிறகு ஒரு 4-5 ஏலக்காயை பிச்சு போட்டுருங்க. அதோட சேர்ந்து அதுவும் வேகட்டும். ஏலக்காய் நீங்கள் எப்போ வேணால் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கம்மியாக தான் வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க. ஏலக்காய் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பாயாசத்துக்கு. ஏலக்காய் ஏன்னா இதில் அந்த நெய்யெல்லாம் நம்ம கொஞ்சம் இது பண்ணும்போது உங்களுக்கு திகிட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். இப்போ நம்ம பாயாச பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த நெய் வேஸ்ட் ஆகாது. கடாய் நீங்கள் நார்மலாக வறுத்த பாத்திரத்துலேயே உங்கள் பாத்திரம் நல்லா பக்குவமாக இருந்ததுன்னா அதிலே செஞ்சிடலாம். ஏன்னா சம்டைம்ஸ் பொங்கி ஊற்றும் நம்ம பால் ஊற்றின பிறகு. அதுக்காக தான் இப்படி செஞ்சுருக்கேன். ரொம்ப சிம்பிள் இந்த பாயாசம். தனியாக பாலை காய்ச்சி வச்சுருக்கேன். அது பால் உங்களுக்கு பாயாசம் கெட்டியாக வேணும்னா பால் நல்லா சுண்டை காய வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் லிக்விடாகவே நல்லா ஜூஸியாக வேணும்னா பாலில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து. பாயாசத்தோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் தண்ணியாக வேணும். ஏன்னா இது ஆறின பிறகு என்ன ஆகும்னா நல்லா அப்படியே இறுகிடும். அதனால் நீங்கள் தண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரியே பால் கொஞ்சம் தண்ணியாகவே நல்லாவே ஊற்றிக்கலாம். ரொம்ப அது கரெக்டாக தான் வரும். பால் அடுப்பில் ஊற்றின பிறகு நீங்கள் ஸ்லிம்மில் வச்சு தான் மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். அதிகமாக வச்சிங்கன்னா திரிஞ்சு போயிடும். ஏன்னா இது நம்ம ஆல்ரெடி சேமியாலாம் நெய்யில் வறுத்து போட்டிருப்போம் இல்லையா, அது திரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படியே வச்சு செய்கிறாங்க, அது எப்படி வருதுன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக வராது. நான் நிறைய டைம் ட்ரை பண்ணி அதில் ஃபெயிலியர் தான் ஆயிருக்கு. எப்போவுமே அதே மாதிரி சர்க்கரையும் போட்டுறக்கூடாது, இனிப்பு எதையும் சேர்த்துறாதீங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆனில் தான் இருக்குது. அதோடையே தான் நான் முந்திரி திராட்சை போடுறேன். அது எதுவும் உங்களுக்கு திரிஞ்சு போகாது. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்ட பிறகு நீங்கள் அந்த பாயச கன்சிஸ்டன்சி அந்த பச்சை வாசனை போன பிறகு இதில் நான் கண்டென்ஸ்டு மில்க் போட்டிருக்கேன். உங்களுடைய ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ஸ்டு மில்க் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட டேஸ்ட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம படைக்கெல்லாம் போகிறது இல்லை.
சாமிக்கு செய்கிறது அந்த மட்டும் நம்ம பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட 3 குழம்பு கரண்டி போட்டிருக்கேன். 1/2 லிட்டர் பால், பாதி பேக்கெட் சேமியா. ரொம்ப டேஸ்ட். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.